Hi guys, எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நம்ம அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸை ஜாவாவில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். போன வீடியோவில் வந்து நம்ம ஒரு சிம்பிளான ஒரு கால்குலேட்டர் மாதிரி பண்ணோம் இல்லையா, ஜஸ்ட் அடிஷன் மட்டும் நம்ம பண்ணோம். இப்போ வந்து நம்ம மேத் ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் அந்த மாதிரி நிறைய ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. அதெல்லாம் வந்து நம்ம ஜாவாவில் எப்படி பண்ணலாம், அதுக்கு என்ன சிம்பிள்லாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நம்ம போன வீடியோவில் பார்த்த மாதிரி ஃபஸ்ட்டு அடிஷன்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது நான் வந்து அதை எக்ஸாம்பிள் மூலிமா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நான் வந்து சில எக்ஸாம்பிள் வேரியபிள்ஸ்லாம் நான் எழுதிக்கிறேன். ஃபஸ்ட்டு int num1 அப்படின்னு போட்டு அதை 10 அப்படின்னு எழுதிக்கிறேன். அப்புறம் int num2 ஈக்குவல் டு அப்படின்னு போட்டு அதை வந்து 5 அப்படின்னு நான் எழுதிக்கிறேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்க்க வேண்டிய ஆப்ரேஷன் வந்து முன்னாடியே பார்த்த மாதிரி அடிஷன் ஆப்ரேஷன். இப்போது நம்ம வந்து அதை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா system.out.println அப்படின்னு பண்ணணும் இல்லையா. அதுக்கப்புறம் இப்போ இந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா num1 ப்ளஸ் num2 அப்படின்னு நம்ம எழுதணும். அதாவது இந்த num1 அப்படிங்கிற வேரியபிளையும் num2 அப்படின்ற வேரியபிளையும் அந்த ரெண்டு இன்டீஜர் வேரியபிளையும் இருக்க நம்பரை ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத தான் இந்த ப்ளஸ் சிம்பிள் மூலயமா நம்ம வந்து தெரியப்படுத்துகிறோம். இப்படி போட்டோன்னா நம்மளுக்கு இந்த ரெண்டு நம்பரும் ஆட் ஆகி நம்மளுக்கு வந்து அவுட்புட் பண்ணும். இப்போ இந்த ப்ரோக்ராம் நம்ம ரன் பண்ணி நம்மளுக்கு எதிர்பார்த்த மாதிரி 15 அப்படின்னு அவுட்புட் வருதா அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரி 10 + 5 வந்து 15 அப்படின்றது கரெக்டாக நம்மளுக்கு அவுட்புட் வந்திருக்கு. இப்போ நம்ம அடுத்து நம்ம என்ன பார்க்கணுன்னா சப்ட்ராக்ஷன் ஆப்ரேஷன் வந்து நம்ம பார்க்க போகிறோம். சப்ட்ராக்ஷன் வந்து நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியே டேஷ் ஆப்ரேஷன் இருக்கும். அதாவது மைனஸ் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ரெண்டு வேல்யூவும் வந்து சப்ட்ராக்ட் ஆகி அந்த அவுட்புட் வந்து கரெக்டாக வரும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 5 அப்படின்னு வந்திருக்கு. இப்போ வந்து நீங்கள் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மைனஸை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் ஆஸ்ட்ரிக் சிம்பிள் யூஸ் பண்ணணும். இந்த சிம்பிள் போட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் வரும். பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எதிர்பார்த்த மாதிரி 50 அப்படின்னு அவுட்புட் வந்திருக்கு. சரி, இப்போ நம்ம டிவைட் பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் அதை எப்படி எழுதுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லாஷ், அதாவது ஃபார்வர்ட் ஸ்லாஷ் சிம்பிளை நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த ஸ்லாஷ் சிம்பிள் போட்டிங்கன்னா இந்த நம்பரால் டிவைட் பண்ணும். அதாவது num1 அப்படின்ற நம்பர் வந்து நியூமரேட்டராக இருக்கும், num2 அப்படின்றது வந்து உங்களுக்கு டினாமினேட்டர் ஆகிடும். இப்போது இதை வந்து நம்ம ரன் பண்ணி பார்த்தோன்னா என்ன அவுட்புட் வருது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 10/5 வந்து 2 அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு வந்து கரெக்டாக 2 அப்படின்னு வந்துருச்சு. ஒரு வேளை நம்மளுக்கு வந்து இது ப்ராப்பராக டிவைட் ஆகாத மாதிரி நம்பர் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து num1 10க்கு பதிலாக 12 அப்படின்னு மாற்றிட்டேன் அப்படின்னா இப்போ வந்து இது கரெக்டாக டிவைட் ஆகாது இல்லையா. ஏன்னா 12/5 வந்து நம்மளுக்கு வந்து ஒரு டெசிமல் வேல்யூ தான் வரும். அதனால் இப்போ நான் இதை ரன் பண்ணேன் அப்படின்னா அந்த அவுட்புட் வருதா இல்லையா அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்னும் 2 அப்படின்னே அவுட்புட் வருது. ஏன் இது வந்து 2ன்னு வருது? நம்மளுக்கு ஆன்சர் வந்து 2.4 தானே வரணும். ஏன்னா 12/5 வந்து 2.4 இல்லையா. இது ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம வந்து num1 அண்ட் num2 இது ரெண்டோட வேல்யூவுமே வந்து இன்டீஜர் தான் அப்படின்னு நம்ம தெரியப்படுத்தியிருக்கோம் இல்லையா. ஃபஸ்ட்டு இன்டீஜர்னால் என்ன, எந்த டெசிமல் வேல்யூவும் கிடையாது, எல்லாமே ஹோல் நம்பர்ஸாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம். அதனால் நம்ம வந்து இன்டீஜர் வேல்யூவையும் டிவைட் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து அவுட்புட்டும் வந்து கம்ப்யூட்டர் வந்து இன்டீஜர் வேல்யூவாக தான் கொடுக்கும். நம்மளுக்கு வந்து எனக்கு வந்து அந்த மாதிரி வேணாம், எனக்கு வந்து டெசிமல் வேல்யூவும் வேணும், நம்மளுக்கு வந்து அவுட்புட் வந்து ஏதாவது டெசிமல் வேல்யூ இருந்துச்சுன்னா அதையும் டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் இன்டீஜருக்கு பதிலாக டபுள் அப்படின்ற அந்த டேட்டா டைப்பை யூஸ் பண்ணிங்கன்னா இப்போ வந்து நீங்கள் இதே பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் தான் நீங்கள் எழுதியிருக்கீங்க. அதாவது இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் எதுவுமே மாற்றலை, ஜஸ்ட் அந்த இன்ட் அப்படின்ற இந்த டேட்டா டைப்பை மட்டும் நீங்கள் டபுள் அப்படின்னு இப்போ மாற்றிருக்கீங்க. இப்போ நம்ம இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணோம் அப்படின்னா என்ன அவுட்புட் வருதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2.4 அப்படின்னு அவுட்புட் வருது. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரியே நம்ம வந்து என்ன டேட்டா டைப்பில் நம்ம வேல்யூவெல்லாம் கொடுக்குறோமோ அந்த டேட்டா டைப் வேல்யூஸை மட்டும் யூஸ் பண்ணி நம்ம ஏதாவது ஒரு அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ்லாம் பெர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா அவுட்புட்டும் வந்து அதே டேட்டா டைப்பில் தான் இருக்கும். இது வந்து நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் வந்து பேசிக்கான மேத் ஆப்ரேஷன்ஸ் இல்லையா. ப்ளஸ், மைனஸ், மல்டிப்ளை அண்ட் டிவைட், இது நாலும் தான் வந்து நம்ம பேசிக்காக பார்ப்போம். கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்து ப்ரோக்ராமிங் பண்ணும்போது இன்னொரு எக்ஸ்ட்ராவாக ஒரு ஆப்ரேஷனும் வந்து ரொம்ப நிறைய இடத்துல வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுக்கு. அதுதான் வந்து மாடியூலோ ஆப்ரேட்டர். ஸோ நான் வந்து அதை எக்ஸாம்பிள் காமிக்கிறதுக்காக நான் மறுபடியும் இந்த டபுளை வந்து இன்ட் அப்படின்னு மாற்றிக்கிறேன். இப்போது நம்ம வந்து இந்த நம்பரை டிவைட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 2 அப்படின்னு அவுட்புட் வந்துச்சு இல்லையா ஃபஸ்ட்டு. ஏன்னா நம்ம வந்து இப்போ இன்டீஜர் அப்படின்னு மாற்றிட்டதுனால நம்மளுக்கு மறுபடியும் வந்து அவுட்புட் வந்து 2 தான் வரும், 2.4 அப்படின்னு வராது. இப்போ நம்ம நார்மலாக வந்து ஒரு டிவிஷன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கோஷன்ட் அப்படின்னு ஒரு நம்பர் வரும், அதுக்கப்புறம் ரிமைண்டர் அப்படின்னு ஒரு நம்பர் வரும் இல்லையா. இப்போ நம்ம வந்து டேரெக்டாக இதை டிவைட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கோஷன்ட் தான் இங்கே வருது ஆன்சராக. ஏன்னா இது வந்து 12/5 வந்து 2.4 அப்படிங்கிறதுனால அந்த 0.4 விட்டுட்டு நம்மளுக்கு 2 அப்படின்னு மட்டும் வருது. இப்போ அந்த 2 அப்படிங்கிறது தான் 12/5 அப்படின்னு பண்ணும்போது நம்மளுக்கு கோஷன்ட்டாக வரும். நம்மளுக்கு வந்து ரிமைண்டர் வேணும் அப்படின்னு நினச்சோன்னா அதை எப்படி பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம வந்து பர்சன்டேஜ் அப்படின்னு இந்த சிம்பிளை யூஸ் பண்ணணும்.
இப்போ இந்த பர்சன்டேஜ் அப்படின்ற சிம்பிளை நீங்கள் வந்து ஒரு அரித்மெட்டிக் ஆப்ரேஷனில் யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த num1 அப்படின்னு இருக்க நம்பரை num2ஆல் டிவைட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன ரிமைண்டர் வருதோ அதை வந்து உங்களுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணும். அதாவது கோஷன்ட் இல்லாமல் நம்மளுக்கு வந்து ரிமைண்டர் வந்து டிஸ்பிளே பண்ணும். இப்போ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா ரிமைண்டரும் வந்து நம்மளுக்கு 2ஆகவே இருக்குது. ஏன்னா 12 டிவைடட் பை 5 பண்ணிங்கன்னா கோஷன்ட்டும் 2 ரிமைண்டரும் 2ங்கிறதுனால நம்மளுக்கு வந்து மறுபடியும் 2 அப்படின்னே வருது. நம்ம வந்து இது கரெக்டாக வருதா இல்லையான்னு பார்க்குறதுக்காக இப்போ அந்த 12 வந்து 14 அப்படின்னு மாற்றிட்டு நான் வந்து இதை ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா num1 பர்சன்டேஜ் நம்பர் 2ன்னு போட்டிருக்கோம் இல்லையா, அந்த பர்சன்டேஜ் தான் வந்து மாடிலோ ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 4 அப்படின்னு ஆன்சர் வந்திருக்கு. ஏன்னா 14 டிவைடட் பை 5 என்னது 2 டைம்ஸ் போகும் 14 வந்து 5ல். அதுக்கப்புறம் ரிமைண்டர் வந்து நம்மளுக்கு 4 வருது இல்லையா, அதனால் நம்மளுக்கு வந்து இங்கே 4 அப்படின்னு டிஸ்பிளே ஆகிருக்கு. இப்போ இதே வந்து நம்ம மறுபடியும் டிவைட் அதாவது ஸ்லாஷ் போட்டு நம்ம பண்ணோன்னா 14 டிவைடட் பை 5 வந்து மறுபடியும் 2 தான் ஆன்சரு. அதனால் நம்மளுக்கு வந்து 2 அப்படின்னு வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ அந்த பர்சன்டேஜ் சிம்பிள் தான் வந்து மாடிலோ ஆப்ரேட்டர். இது ப்ரோக்ராமிங்கில் வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதையும் வந்து நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பேசிக்கான ஒரு ப்ரோக்ராம் எழுதி நீங்களும் டிஃப்ரெண்ட் ஆப்ரேஷன்ஸ்லாம் பெர்ஃபார்ம் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க, உங்களுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். இதே மாதிரி ஒரு புது கான்செப்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பை.